வெல்கம் பேக் டு ஜேபி டாக்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்ல. அந்த வாய்ப்பை அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அந்த வாய்ப்பை உருவாக்குறவன் தான் உண்மையான புத்திசாலி. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே உண்மையான நிச்சயமான ஒரு புத்திசாலி. உங்ககிட்ட நான் ஏன் இதை சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, யார் தான் வாய்ப்பு உருவாக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு வாய்ப்பு வருது. எல்லாருமே எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, போயிட்டு வராங்க. ஸோ உங்ககிட்ட நான் ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஸோ இன்னொரு டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதுரையில் நம்மளோட ஆனரபிள் சிஎம் சார் இன்றைக்கி நம்மளோட வீர விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னோட நன்றின்றேன் பாருங்கள். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, பட் ஆனாலும் தமிழ்நாடு மக்கள் சார்பாக நான் நன்றியை அவருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அவரை எப்படியோ 24 இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்துக்கே ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் பல ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் நம்மளுடைய அண்ணாமாருங்கெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு குரலை எதிர்வினையை ஆற்றி வந்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜேவி டாக்ஸை முடிச்சுட்டு அப்புறம் இந்த இன்றைக்கி ஓப்பன் பண்ணி நடந்து கொண்டிருக்கிற அந்த ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம பேசலாம். அதுதான் சொல்கிறேன்ல, வாய்ப்பு வரும் வரை நம்ம காத்திருக்காமல் நம்ம உண்மையாக உழைச்சி காத்திருந்து அதை வாய்ப்பை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறோம்ல, அதுதான் உண்மையான ஒரு புத்திசாலிக்கு அழகு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை தட்டி கழிக்கிறதுக்கு தான் நமக்கு கை வருமே ஒழிய அதை உருவாக்குறதுக்கு நமக்கு தெரியாது. நம்ம உருவாக்குவோம் என்று சொன்னால், ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறதுனா அவ்வளவு ஷேரான விஷயம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும்போது அதுக்கு நம்ம ஒரு முதலாளியாக தான் இருக்க முடியும், ஒரு தொழிலாளியாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறது தான் இன்னையோட ஜேவி டாக்ஸோட ஒரு கருப்பொருளாக நான் பார்க்குறேன். யாரா நீ சும்மா பெரிய பிஸ்டா போல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் பிஸ்டா தாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த அயோத்தி நம்ம மறுபடியும் அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். அயோத்தி ராமர் கோவில் பற்றி, அந்த அயோத்தி அந்த அயோத்தி ராமர் கோவிலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அண்ட் ஃபேக் பாஸ்டர்ஸ் பற்றி வீடியோ போட்டோம். நேற்று நம்மளுடைய ஜொமேட்டோ நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ, நேற்று தான் அந்த இது ஆச்சு, முந்தா நேற்று. ஸோ இன்றைக்கி 26 இது தேதி தெரியல, இது ப்ரீ ரெக்கார்டிங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஏறுதழுவு அரங்கத்தை திறந்துருக்கிறாரு முதலமைச்சர். ரீசண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த நேற்று ஜல்லிக்கட்டு போட்டு எல்லாமே ஏறு தருவது இன்றைக்கி திறந்துட்டுருக்கிறாரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவங்க. ஸோ இதுக்கு நான் சொன்னல பெரிய பிரச்சனையாச்சு. ஜல்லிக்கட்டு கடந்த ஒரு
8 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கோபேக் திரும்பி பார்க்கணும். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போலாம் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு மீட்டிங்க்காக நான் வெளியே போகும்போது, கட்சி மீட்டிங்கில் ஒரு கிறிஸ்டியானிட்டி மீட்டிங்க்காக நான் போகும்போது ஒரு இது ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு கிறிஸ்டியானிட்டி மீட்டிங்க்கு அன்றைக்கி நானும் என்னுடைய தம்பியும் கருப்பு அணிஞ்சிட்டு போயிட்டோம். பிளாக் டிஷர்ட்டை போட்டுட்டு போயிட்டதுனால ஒரே சர்ச்சை. தம்பி எங்கேப்பா போயிட்டு வர, போராட்டத்துக்காப்பா போகிறேன்னு போலீஸு பார்த்தியே எங்கள் அம்மாவை போட்டு, என்னம்மா குழந்தைங்கள போராட்டத்துக்கெலாம் அழைச்சிட்டு போயிருக்கீங்க, போங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அது நீங்கள் சொல்கிற இடம் கிடையாது. அது நாங்கள் ஒரு இடத்துக்கு இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த சனிக்கிழமை நாங்கள் இந்த டிவோஷனல் மீட்டிங்க்கு வருவோம். அப்போ தான் நீங்கள் என்கிட்ட எதிர்ச்சியாக கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் பீச்சில் நடக்குது. நான் கீழ்ப்பாக்கம் லைட் ஆடிட்டோரியம் கிட்டே வரத்துக்கு நீங்கள் இப்படி என்ன திட்டுறீங்களே, நாங்கள் எந்த போராட்டமும் பண்ண விரும்பலை, எங்களுக்கு போராட்டம்னாலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான். ஆனால் இப்போ பெரிய லெவலில் போராட்டம் நடந்து இப்போ நம்ம வீர விளையாட்டை இப்போ நம்ம விளையாடிட்டுருக்கோம். எனக்கு அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஊருக்கு போகலன்னா கூட ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை. ரொம்ப பிடிக்கும், இஷ்டப்பட்டு பார்ப்பேன். அது 3 நாளும், பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் 3 நாள் நடக்கும். அவனியாபுரம், அதுக்கப்புறம் மதுரையில் 3 இடம், இப்போ 4வது இடமா கீழக்கரை வந்திருக்கு. ஸோ 4 நாள் நடத்துவாங்களா, இல்லை அலங்காநல்லூரை தூக்கிட்டு புது மைதானத்தில் நடத்துவாங்களா, இல்லை அவனியாபுரம் இல்லைன்னா பாலமேடு 2த்தில் ஏதாவது தூக்கிட்டு பெரிய கலைஞர் நூற்றாண்டு 7 அரங்கத்தில் அந்த ஸ்டேடியத்தில் நடத்துவாங்களான்னு தெரியலை. பார்ப்போம் அடுத்த வருஷம். எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு வீர விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது ஜல்லிக்கட்டு. இஷ்டப்பட்டு பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் தான் அந்த அலங்காநல்லூர் புதுசு நல்ல காளைங்கள்லாம் அவுத்து விடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இந்த வீர விளையாட்டு. ஏன் நான் சொல்லிட்டு சொல்கிறோம்னா, இந்த 44 கோடியில் அரங்கத்தை திறந்துருக்கிறாங்கன்னு ஓகே, எதுக்கு அவர் பேரை வச்சுங்க. நான் என்னோட கருத்து, என்னோடய கமெண்ட் நான் எந்த கட்சியை நான் ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்லலை. என்னோட கருத்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றதுல திறந்துருக்கிறாங்க. ஆப்போனண்ட் இன்றைக்கி நம்ம கோயம்பேட்டில் பார்க்குறோம், எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர், எம்ஜிஆர் அவர்களோட அந்த பேரில் 2 இருக்குது. ஓகேவா, 3 என்னமோ சம்திங் இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அவர் பேரை வச்சுருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவருடைய பேர் வச்சுருக்குறாங்க. யாருமே நம்ம எதுவும் சொல்லலையே, அவர் பேர் வைக்கிறது நல்லது தான். மக்களுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கிற, நல்லது பண்ணியிருக்கிறாரு. அவர் ஃபீல்டில் இருந்த அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அவர் நல்லது பண்ணியிருக்கிறாரு. அண்டு அவருடைய பாலிட்டிக்ஸ்லேயும் நல்லது பண்ணியிருக்கிறார். நான் இல்லைன்னு சொன்னால் என்னை அடிக்க ஓடியாருவாங்க என் வீட்டில் இருந்தே. என்னுடைய அம்மா தீவிர அதிமுக. ஓகே, ஸோ பாலிட்டிக்ஸ் இதில் கொண்டு வர நான் விரும்பலை. நம்ம கவர்மெண்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு. ஸோ கவர்மெண்ட் திறக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது இவங்க அந்த பார்ட்டி ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க திறக்கிறாங்க. இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அப்போ ஆப்போனண்ட்டாக இருந்தாங்க, அப்போ திறக்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு தான் வரும். இப்போ இவங்க ஆப்போனண்ட்டாக இருந்தால் இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இப்போ ப்ரெசண்ட்டாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சிஎம். ஸோ அவருக்கு கலைஞரோட பேரை வைக்கிறாரு. ஸோ அவர் அவங்களோட அப்பா பேர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், அப்பா பேர் தானே, எம்ஜிஆர் உங்களுக்கு அப்பா போல் தானே வைக்கிறீங்கள, தலைவர் தானே, வச்சுட்டு போட்டோம். ஸோ கேட்குறவங்க அவங்க கேட்குறது அவங்களுடைய வேலையை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. அதில் நம்ம போய் இன்டர்ஃபியூ ஆகக்கூடாது. பிற்காலத்தில் நமக்கே அது பிரச்சனையாக போய் முடிகிற வாய்ப்புகளும் இருக்குது. நீ யாருப்பா, நீ எந்த கட்சிப்பா,
நம்மளை கட்சியிலே கிடையாதுங்க. கட்சி அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஒரு அமைப்போட நம்மளை நிலைநிறுத்திடுவானுங்க. ஸோ நான் அதை விட்டுட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ அது போல் பேரை வைக்கிறாங்க, தப்பு இல்லை. நீ யாராக இருந்தாலும் பேரை தான் வைப்பாங்க. தலைவரோட பேரை அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம தலைவர் பேர் இந்த இடத்துக்கு வரணும்னு எல்லா பார்ட்டிஸுக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும். ஸோ அம்மா ஹோட்டல் வந்திருக்கு, அவங்களோட விருப்பம், அவங்க வச்சாங்க. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அவங்களோட பேரில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கணும், நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கணும்னு நினச்சாங்க. அதை முடித்தாங்க. அம்மா ட்ரிங்கிங் வாட்டர், அம்மா சால்ட், அம்மா சிமெண்ட், அம்மா ஹோட்டல். ஸோ நிறைய இருந்ததில்ல, இப்போ இருக்குது. பட் ஆனால் அம்மா ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே காலி. ஸோ அது போல் அவங்களோட தலைவர்களோட பேரை அந்த கட்சியில் இருக்கிறவங்க வைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம பப்ளிக்காக இருக்கிற நம்ம அதில் இன்டர்வியூ ஆக முடியாது, ஏன்னா நமக்கு அந்த உரிமை கிடையாது இருக்குது. பட் ஆனாலும் இவ்வளோ செலவு பண்ணிட்டே இவரோட பேர் ஏன் வைக்கிறீங்கன்னு தான் நமக்கு கேள்வி. அந்த கட்டடத்தை கட்டுறது நமக்காக, நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக தான் கட்டுறாங்க. ஆனால் அது எதுக்கு பேரை வேறு யாருன்னா வைங்க, சுபாஷ் சந்திர போஸ் வைங்க, நேதாஜி வைங்க, அம்பேத்கர் வைங்க, ஏன் நம்ம கல்விக்கண் ஐயா காமராஜர் அவர்களோட பேரை வைங்க, பெரிய யார் ராஜராஜ சோழர் பேரை வைங்க அப்படின்னு கேட்க தான் செய்கிறாங்க. பட் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லை? அப்போ அங்கே வைக்கிறது வச்சுட்டு போட்டு நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்க நமக்கு ஒரு உரிமை, எனக்கு உரிமை இல்லை. ஏன்னா நான் பணம் கட்டலை. பணம் கட்டினா நான் கேட்பேன். பேர் வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, அவ்வளவுதான். இவங்க பேரை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த பில்டிங்கை மக்கள் எதிர்ப்பு மீறி கட்டினா நம்ம கேள்வி கேட்கலாம், நம்ம வீட்டு பணம் தானே அப்படின்னு. நம்ம வீட்டு பணத்தில் சிலர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பணத்தில் கட்டிட்டு அவங்க அப்பா பேரை வைக்கிறாரு பாருங்க, அவர் என்ன தியாகியா? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் தியாகி இல்லை தான். ஒரு சீஃப் மினிஸ்டர் நமக்கு டைடல் பார்க்க நான் சம்திங் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் இல்லாத தமிழ்நாடு அப்போ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இருக்குன்னா, ஃப்ரிட்ஜஸ் இருக்குன்னா அது இவங்களோட கவர்மெண்ட் வந்த பிறகு தான், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டோட ரூலிங். ஸோ யாரையும் நம்ம அந்தளவுக்கு பேசக்கூடாது. உன் அப்போ என் அப்பா வீட்டு ஏன் காசை நீ ஏன்டா உன் அப்பா பேரை வைக்கிறேன்னு சிலர் அப்படியே எக்ஸாம்பிளில் தான் அதெல்லாம் இருக்கிறேன்ல தைரியம். அதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் ஆகட்டும், ஆப்போசிஷன் லீடர் இபிஎஸ் சாராக இருக்கட்டும், கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மீம்ஸ் தானே போடுறாங்க, நம்ம மக்கள் தானே மீம்ஸ் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்கன்னா, கட்சியில் இருக்கிற சில உண்மை நிர்வாகிங்க, உண்மை விசுவாசிங்க வந்து எங்கள் தலைவர் பேரை இப்படி மீம்ஸ் பண்ணுறியாடா, உன்னை கைது பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். எது நியாயம் என்பதோ அதுதான். ஸோ இப்போ எலெக்ஷன் வேறு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டிங்கை நான் யாருக்கு செலுத்த போகிறேன்னு சொன்னால், நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் எந்த யூடியூபராகவும் சொல்ல மாட்டான். ஸோ சிந்திச்சு ஓட் பண்ணுங்க. ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு ஓட்டை இந்த வருஷம்தான் இருக்குது. என்னோடய ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அது யார் வந்து பண்ணாங்கன்னு எனக்கு அவ்வளோ தெரியல, வேல்யூ இருக்கும். நான் கூட அப்பாட்ட சொன்னேன், எங்களோட அப்பா கிட்ட, நோட்டால் போட்டுற போகிறேன். ஏய் போய்த்தாக்காரா, நோட்டால் போட்ட உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுற போகிறாங்கடா. ஃபஸ்ட்டு ஓட்டே நோட்டால் போட்டுற போகிறேன், ரெண்டாவது ஓட்டு அதுக்கப்புறம் வேணால் நீ நோட்டால் போடு, நன் ஆஃப் தாபாவில் போடு, சுயேட்சைக்கு போடு, இதில் போடு. ஃபஸ்ட்டு ஓட்டிங் மட்டும் நீ நோட்டால் போடாத, இல்லைனா நீ உள்ளே போயிடுவ அப்படின்றார். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம், நோட்டால் கேட்டால் அழுத்திட போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் வெளியே வரும். ஸோ உங்ககிட்ட நான் ரொம்ப பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அதை மொத்தம் இன்றைக்கி நம்மளுடைய வீர விளையாட்டு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, அதை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஜல்லிக்கட்டுனா சும்மாவா, காலை அடக்கி திமிழை பிடிச்சி அடக்கிறதுல எவ்வளோ வீரம். அது மதுரை வீரன்னா அப்படி தான். எனக்கு மதுரைக்காரங்களாம் பிடிச்ச ஊர் மதுரை. நான் ஏன் மதுரைக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏனென்று சொன்னால்,
அங்கே இந்த வீர விளையாட்டு இருக்கும். மெயின் ஆஃப் த சிட்டி, பாதுகாப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பாதுகாப்பான நகரம். ஐ லைக் மதுரை அண்ட் ஐ லவ் மதுரை. மதுரை வீரன்னா சும்மான்னு சொல்லுவாங்களா? எனக்கு சென்னை இப்போலாம் பிடிக்கலை. ஸோ நான் மதுரையில் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் முடிக்கணும். காலேஜ் போய் முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என்னோடய குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. சென்னைக்கு டாட்டா சொல்லிவிட்டு மதுரைக்கு போகிறது தான் என்னோடய வேலை. மதுரையில் போயிட்டு இந்த வீர விளையாட்டுகளை நேரில் போய் பார்க்கணும். அதுதான் என்னோடய ஆசை. சீக்கிரமாக அது நடக்கும். இன்னொரு பிளேஸ் கோயம்புத்தூர், இன்னொரு இடம் கோயம்புத்தூர் இல்லைனா மதுரை. இந்த 2 இடத்துலையும் எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்குது. வீடு இல்லைனா கூட அந்த இடத்துல சும்மா ஒரு விசிட் போய் பார்க்கலாம். சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாமே. நம்ம மதுரை தானே. நான் இனிமேட்டு மதுரைக்காரனாக போகிறேன், நான் கோயம்புத்தூர்காரனாக போகிறேன். நான் சென்னைக்காரனும் கிடையாது. இனிமேட்டு நான் இங்கே வந்து தங்க தான் போகிறேன். என்னோடய பிறந்த இடம் சென்னையாக இருந்தாலும் நான் இனிமேல் என்னோடய லைஃப்பில் அனுபவிக்க வேண்டிய இடங்க சொன்னால் அது 2 இடத்துல ஏதாவது ஒரு இடம் மட்டும் கடவுள் நிர்ணயித்து குத்தாருன்னா அதை நிச்சயமாக நான் அதில் அனுபவிப்பேன். ஸோ இன்றைக்கி பப்ளிக் இஷ்யூஸில் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிஎம் நேரு கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானத்தை ஏறு தழுவுதல் மைதானத்தை திறந்து வச்ச அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். பல எதிர்பார்ப்புகள் பல டாபிக்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில டாபிக்ஸை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யாரையும் அவங்களுடைய தலைவர் பெயரை வைத்து விட்டு போகட்டும். நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அந்த விஷயத்தில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நம்ம பணத்தில் வேறு ஏதாவது தேவையில்லாத திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். நீ என் பணத்தை கூப்பிட்டுட்டு கவர்மெண்ட் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்குன்னு அப்படி கேள்வி கேளுங்க, மரியாதையாக கேளுங்க. நம்மளில் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு வாய் வார்த்தைகளை கமெண்ட் மூலமாக ஏடாகூடமாக விட்டுறோம், அப்புறம் மாட்டிக்கிறோம். பிரச்சனை தான். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். மீண்டும் நாளைக்கு டைம் இருந்தால் வேற ஒரு கண்டென்ட்டில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னைய ஜேவி டாக்ஸில் வந்து நம்ம நிறைய கம்மியாக தான் பேசியிருக்கிறேன். ஃபுல் வீடியோ இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல அப்லோட் ஆக போகுது. ஸோ அதில் நான் தெளிவாக நான் இந்த வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க முடியலன்னா வாய்ப்பை உருவாக்கவனே புத்திசாலி, காத்திருக்காமல் அதை உருவாக்குறவன் தான் புத்திசாலி. அந்த டாப்பிக்கை நான் உங்ககிட்ட சீக்கிரமாக ஸ்பாட்டிஃபைல வந்து சொல்கிறேன். ஸோ அதுவரை உங்களில் ஒருவன் ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட ஜேவி டாக்ஸ் ஓட போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.